ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு 25வது அதிகாரம் 40வது வசனம். அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமீன். சகோதரருக்கு எதை செய்தீங்களோ அதை எனக்கு செய்தீங்க. உங்கள் கூட இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை செய்தீங்களோ, உங்கள் கூட இருக்கிற நபர்களுக்கு சகோதரருக்கு எதை செய்தீங்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று இயேசப்பா சொல்கிறார். இன்னைக்கு பாருங்கள், ஒரு முறை ஒரு போதகர் ஒரு நாள் அவர் சபையில் ஒரு நிகழ்ச்சியில் என்ன செய்தார், கூட்டத்தில் நடந்த கூட்டத்தில் அங்கே வந்திருந்தவங்ககிட்ட ஒரு அறிக்கை இட்டார். எப்படின்னா, யார் யாருக்கு உங்களுக்கு மற்றவங்க மேலே கோபம் இருக்கோ, யாரை உங்களுக்கு பிடிக்கலையோ, அப்படி பிடிக்காதவங்க, நீங்கள் யார் யார் மேலே ரொம்ப கோபமாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருடைய படங்களையும் நீங்கள் என்ன செய்யுங்க, வரைஞ்சி வச்சுக்கோங்க. வரைஞ்சி வச்சுட்டு நான் இந்த ஒரு செவரில் ஒரு குறிப்பிட்ட இலக்கில் என்ன செய்யுங்க, அந்த படத்தை உங்களுக்கு ஒட்டுறதுக்கு நான் ஒரு இடம் தரேன், அந்த இடத்துல நீங்கள் ஒட்டிக்கிங்க. ஒட்டிட்டு உங்களுக்குள்ள முறை வரும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த படத்தின் மேலே உங்கள் அம்பை ஏய்ங்க அப்படின்னு சொன்னார் போதகர். சொன்ன உடனே அங்கிருந்த விசுவாசிகள் எல்லாருமே அவங்க கற்பனை செய்து ஓரளவு அவங்களால முடிந்தளவு அந்த படத்தெல்லாம் வரைஞ்சி வச்சுக்கிட்டாங்க. வச்சுட்டு அந்த ஊழியக்காரர் சொன்ன இடத்துல அந்த படத்தை ஒட்டிட்டாங்க. அவங்க முறை வரும்போது அவங்கவுங்க என்ன செஞ்சாங்க, அந்த அம்பை கொண்டு எய்து தன் கோபத்தை எல்லாம் அங்கே தெரிவிச்சிட்டாங்க, கோபத்தில் எரிஞ்சாங்க. அப்போது நிறைய பேருக்கு நேரம் இல்லாதனால கிடைக்காம போச்சு, நிறைய பேர் எய்தாங்க. அப்போது அப்புறம் முடித்ததுக்கப்புறம் அந்த ஊழியக்காரர் என்ன செய்கிறார், அந்த இலக்கில் இருந்த அந்த படத்தை எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாருடைய அந்த படங்கள் ஒட்டி இந்த படத்தை எடுத்த பிறகு பார்த்தா அதற்கு கீழே இருப்பது இயேசுநாதருடைய படம். இந்த நபர்கள் எய்தது எல்லாம் அவங்களுக்கு பிடிக்காதவங்கன்னு சொல்லிட்டு எய்ததெல்லாம் யார் மேலே தான் போய் விழுந்தது, ஏசப்பாவுடைய மேலே தான் விழுந்தது. இது ஒரு உதாரண கதை. அப்போது இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீங்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று ஏசப்பா சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்கள். அப்போ நாம் எல்லாம் விசுவாச பிள்ளைகள், நாம் எல்லாம் அவரோடு கூட நம் சபையாய் ஐக்கியம் உள்ளவர்கள், நாம் கிறிஸ்தவர்கள், நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகள். அப்போது நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் ஒன்று செஞ்சால் அது ஏசப்பாவுக்கு செய்ததா தான் ஏசப்பா சொல்கிறார். பாருங்க, இதுவும் நம்ம இன்னும் கூட ஒரு வசனத்தில் வாசிப்போம் என்றால், யோவான் 13வது அதிகாரம் 35, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்களாம். ஆமீன். இன்னைக்கு நாம் ஒருவரில் ஒருவர், நம் சகோதரர்களுக்குள்ளே நாம் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கும்போது, நம் சகோதரிகளுக்குள்ளே, நம் குடும்பத்திற்குள்ளே, நம் சபைக்குள்ளே, நாம் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருவர் அன்பாக இருக்கும்போது அதனாலே நாம் அவருடைய சீஷர்கள் என்பதை உலகத்தால் உள்ளவர்கள் அறிந்து கொள்வார்கள். அன்பு நீங்கள் செலுத்துங்க, அதன் மூலம் உலகம் என்னுடைய சீசர்கள் என்று சொல்லி உங்களை அடையாளம் கண்டுகொள்ளும் என்று சொல்லி இயேசப்பா சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் நம்மோடு கூட இருக்கிறவர்களை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? எத்தனை பிரிவினைகள் கிறிஸ்தவர்களாகி நமக்குள்ள, எத்தனை கசப்பு, எத்தனை குறை கூறுகிற ஊழியம், எத்தனை மன்னியாத தன்மைக்கு யூடியூப்பில் குறை கூறுறதுக்குன்னே சேனல் ஆரம்பித்து ஒவ்வொருத்தரையாக பற்றி குறை கூறிட்டே இருக்கிறாங்க. நாய் தான் குறைக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ குறை கூறுறதெல்லாம் அது ஒரு நாயின் ஆவிதான். இன்றைக்கு அதையும் பார்த்துட்டு அதன்படி செய்கிறவர்களும் அவர்களை ரோல் மாடல்களா, உங்கள் மூலமாக தான் நாங்கள் வேதத்தை நிறைய அறிஞ்சுக்கிட்டோன்னு சொல்கிறவங்களும் இன்றைக்கு அநேகர் இருக்கிறாங்க. அதெல்லாம் வஞ்சிக்கப்பட்ட உபதேசங்கள். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் மற்றவங்க மேலே பொறாமை, மற்றவங்கள மேலே குறை கூறுறது, மற்றவங்க மேலே எரிச்சல், பிரிவினை, இது எல்லாம் நாம் சகோதரர்கள் மேலே செய்கிறது, அது இயேசுவின் மேலே செய்யணுமா. இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசப்பா சொல்கிறாங்க. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதற்கான பலனை நீங்கள் அடைவீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் தண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக இன்றைக்கு எத்தனை அவமானமான வார்த்தைகள், இதோ தெரிந்தோ தெரியாமல் ஒரு சின்ன வார்த்தையை விட்டுட்டாங்க சிலர். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அவர்களை அவ்வளவு கேவலமாய் தரக்குறைவாய் பேசுகிற கூட்டங்கள் இன்றைக்கு அநேகராக இருக்கிறாங்க. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் நாம் எந்த காரியமும்
பேசவும் கூடாது. அந்த மாதிரி எந்த காரியமும் செய்யாதபடி நாம் என்ன செய்வோம்? நம்மை காத்துக்கொள்வோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் என்பதை மற்றவர்கள் மேல் அன்பு கூறுவதன் மூலமாய் நம்ம இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவோம். ஆகவே இந்த வேளையிலும் நாம் ஒவ்வொருவர் மீது அன்புள்ளவர்களாய் இருந்து நாம் இயேசுவின் சீடர்கள் என்பதை நாம் நிரூபிப்போம். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் இயேசுப்பா சொல்றாங்க. என்ற வேளையிலும் நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பா, நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் உம்முடைய நாமத்தில் நிற்கிற பிள்ளைகளை நாங்கள் குறை கூறாதபடி நீர் கிருபை செய்யுங்கப்பா. நீரே எல்லாவற்றையும் பார்த்துக்கள் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையிலும் இந்த நல்ல வசனத்திற்காகவுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் தெரிந்தோ தெரியாமல எந்த ஒரு எங்களோடு கூட இருக்கிறவர்களை நாங்கள் குறை கூறாதபடி அப்பா, நாங்கள் அவர்களை பழித்து பேசாதபடி நீர் இந்த நாளில் கிருபை செய்யுங்க. நாங்கள் எல்லாரோடும் சமாதானமாய் இருந்து அதனால் அன்பு கூர்ந்து அதனால் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் சீடர்கள் என்பதை நாங்கள் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த நீர் கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அப்பா, இப்படிப்பட்ட பிரிவினைகளை கொண்டு வருகிற அசுத்தாவின் கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்படட்டும் தகப்பனே. இயேசுப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் பிரஜாதிகள் மத்தியில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதன் மூலமாய் உம்முடைய நாமம் தூசிக்காதபடி இந்த நாளில் கிருபை செய்யுங்கப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். நாங்கள் இப்படிப்பட்ட கிரியைகளில் உடன்படாதபடி அவர்களுக்கு நாங்கள் ஆமேன் வாழ்த்துதல் சொல்லாதபடி நீர் கிருபை செய்யுங்கப்பா. அவர்களுக்கு நாங்கள் ஆமேன் சொன்னாலும் அது எங்களை வந்து சேரும் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில் அப்படிப்பட்ட நபர்களுக்கு நாங்கள் விலகி இருக்க நீர் கிருபை செய்யும். சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.